திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற அயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்கடா அயோக்கிய பலட. பிளடி நான்சென்ஸ். கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார். பிளைட் வாங்கி ஓட்ட போற பிளைட். திரள் நிதி ஆமாடா மக்கள் இயக்க மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயாவாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தான்டா கேட்ட. கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல அவன் என்னடா அந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த கார்ல வந்து வண்டியில வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு போனாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? வைத்தியக்காரங்கள செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன அப்படி பண்ண தம்பி டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா அதே பேசுறேன். இந்த ஆட்டம் உங்க கையில இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார். ஒரு பொய் சொல்றார்.